Hi friends, welcome to Radhesh சமையல் சேனல். நம்ம இன்றைக்கி ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கிற நல்லாம்பட்டி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 1/2 kg நாட்டுக்கோழி வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு பேன் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, கறிவேப்பிலை, வரமிளகா 3 சேர்த்து ஒரு நிமிஷம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் 1/2 kg சிக்கனுக்கு நான் 200 கிராம் கிட்ட சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் நிறையா சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறம் மஞ்சள் தூள் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வேறு எந்த மசாலாஸுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல, ஏன்னா இதுக்கு லாஸ்ட்டாக நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா வந்து வறுத்து அரைச்சி அதை சேர்த்த போகிறோம். அதுதான் இதுக்கு டேஸ்ட்டே. இப்போ நாட்டுக்கோழி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நாட்டுக்கோழியில் ட்ரை பண்ணுங்கள், அதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ப்ராய்லர்லேயும் ட்ரை பண்ணலாம், நான் ப்ராய்லரில் அந்தளவுக்கு டேஸ்ட்டு கிடைக்குமான்னு தெரியல. நாட்டுக்கோழியில் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இப்போ சிக்கன் சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணி வேக வைக்கலாம். நாட்டுக்கோழி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதனால் கொஞ்சம் நிறையாவே தண்ணி சேர்த்து நீங்கள் வேக வச்சுக்கலாம். நான் 1.5 கிளாஸ் கிட்ட தண்ணி சேர்த்து சிக்கன் வேக வச்சுட்ருக்கேன். சிக்கன் இந்த பக்கம் வெந்துட்டுருக்கட்டும், அதுக்குள்ளே இதுக்கு தேவையான மசாலாஸ் வந்து நம்ம வறுத்துக்கலாம். இதுக்கு வந்து 2 ஸ்பூன் கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 2 கிராம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒரே பேனில் சேர்த்துக்கிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை எடுத்துகிட்டு ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ இதில் நம்ம வறுத்து அரைச்சோம் இல்லையா, அந்த பொடி வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா இந்த மசாலாஸ் கூட சேர்ந்து சிக்கன் நல்லா வெந்து வரணும். சிக்கன் நல்லா வெந்து தண்ணி எல்லாம் சுண்டி வரணும், அது வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். இந்த பக்கம் சிக்கன் நல்லா வெந்துட்டுருக்கட்டும். இதுக்கப்புறம் கடைசியாக நம்ம ஒரு தாளிப்பு வந்து இதுக்கு கொடுக்கணும். அந்த தாளிப்பு தான் வந்து நல்லாம்பட்டி சிக்கனுக்கு டேஸ்ட்டே. அதை நம்ம இப்போ கொடுத்துடலாம். அதுக்கு ஒரு பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்தா தான் நாட்டுக்கோழிக்கு சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு அதில் கருவேப்பிலை, வரமிளகா, அப்புறம் பூண்டு 3 பல் பூண்டு வந்து நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி நல்லா எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணி நம்ம இப்போ சிக்கனில் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த பக்கம் சிக்கனும் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ அந்த தாளிப்பு இதில் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா சுண்ட விட்டு எடுத்துக்கலாம். இப்போ சூப்பரான நல்லாம்பட்டி ஸ்டைல் சிக்கன் வந்து ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சிக்கன் சாப்பிட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இந்த பேனில் கொஞ்சமாக சுட சுட சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.